இனி என்னத்தை படிக்க போறாரு? இவர் என்ன அம்பேத்கரா இவரு? இல்லை இவர் ஏதாவது பெரிய ஜவஹர்லால் நேருவா? அண்ணாமலை இனி நீங்க அரவக்குறிச்சி வாசி அல்ல, எந்த வாசி? லண்டன் வாசி. லண்டன் வாசி. மோடி தனக்கு பதவி கொடுக்க சொல்லி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த அழுத்தத்தை அரசியல் பண்ணி அதை அமுல்படுத்தினவர் PL சந்தோஷ். மோகன் பாகவத் தூக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மோகன் பாகவத் என்ன நினைக்கிறாரு? மோடியை தூக்கணும்னு நினைக்கிறாரு. RSS பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியா பண்ணாது. என்ன பண்ணும்? ஸ்லோவா பண்ணும். ஸ்லோ பேஷன் எப்படி இருக்கும்? இப்போ ஆட்டம் ஆரம்பம் பம் பம், சண்டை பெருசா ஓடிட்டு இருக்கு. இது எப்ப வேண்டுமானாலும் வெடிக்கும். அமித்ஷா, PL சந்தோஷ், மோடி எப்போது வேண்டுமானாலும் RSS ஆல் அகற்றப்படலாம். எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு இப்ப இந்த அவர் தலைமை என்னுடைய கணக்குப்படி ஒரு 5000 கோடி. அமைச்சர் ஒரு மாநில தலைவர்னா என் தகுதிக்கு 5000 கோடி கூட நான் எதுக்கே தலைவரா இருக்கணும்? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா, தமிழக பிஜேபி தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல படிக்க போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வரும்னு இருக்காரு. இடையில பாத்தீங்கன்னா தமிழக பிஜேபி தலைவராக மாற வாய்ப்பு இருக்கு. இந்த குறிப்பா தமிழிசை ஏகப்பட்ட பேர் அடிபடுது. என்ன நடக்குது பிஜேபியில? தலைவர் மாற்றப்படுவாரா எப்படியா? இல்லை, இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை ஒரு உண்மையாகவே அண்ணாமலை தான். அண்ணாமலை தான். இப்போ மோடிக்கும் நேரம் சரியில்லை, அமித்ஷாவுக்கும் நேரம் சரியில்லை. என்ன காரணம்? வார அண்ணாமலையினுடைய பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா PL சந்தோஷ். அவருக்கும் நேரம் சரியில்லை. கர்நாடக RSS தலைவர். கர்நாடகா இல்ல, அகில இந்திய RSS தேசிய செயலாளர். சரியா? இந்த RSS தான் பிஜேபிக்கு கட்டளையிடும். பிஜேபி தாய் கழகம். பிஜேபி பெத்து போட்டதே RSS தான். அப்போ RSS தேசிய செயலாளர் தான் பிஜேபிக்கு கமாண்டிங். இப்போ அண்ணாமலையை அரசியலுக்கு கொண்டு வந்ததே PL சந்தோஷ் தான். ஒரு ஏழை பிராமண பையனா பிறந்து ரொம்ப வறுமையில் இருந்து RSSல் தன்னை இணைத்து கொண்டு கர்நாடகாவிலிருந்து படித்து ஆளாகி இன்னைக்கு அகில இந்திய தேசிய RSSனுடைய தேசிய தலைவர். இவருக்கு இப்படியாவது கர்நாடகா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. கர்நாடகாவில் தரம்சிங்னு ஒரு மார்வாடி கூட முதலமைச்சர் இருந்துட்டு போயிட்டார். ஆமா. அப்போ எடியூரப்பாவுக்கு ஷட்டர் ஒருத்தர் இருந்தார். இப்படி பல பேர் இந்த பட்டியலில் இவரும். குமாரசாமி இருந்திருக்காரு. குமாரசாமி, இப்படி பல பேர். இவருக்கு எப்படியாவது ஒரு முறை கர்நாடகா முதலமைச்சர் இருந்தோம்னு ஆசை. இந்த நேரத்தில் தான் எடியூரப்பாவுக்கும் இவருக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அரசியல் பாலிட்டிக்ஸ். PL சந்தோஷுக்கும் எடியூரப்பாவுக்கும். எடியூரப்பாவை ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அகற்றணும். இதுக்கு துணை புரிந்தவர் தான் நம்ம அண்ணாமலை. ஷிமோகா இப்ப கூட மாட்டிருக்காரு. போக்சோ சட்டத்துல கைது பண்ண போறாங்கல்ல, அந்த கேஸா எப்படி? அதே எடியூரப்பா தான். 17 வயது சிறுமியை உதவி கேட்டு வந்த சிறுமியை பாலியலுக்காக பயன்படுத்திட்டு இருக்காரு. அதாவது எடியூரப்பா பதவி விலகுவதற்கு காரணம் எப்போ முதலமைச்சராக இருக்கும்போது, நான் பழைய 10 வருஷ கதையை சொல்றேன். ஓகே. அதுக்கு ஏன்னா அங்க லோக் ஆயுக்தா இருக்கு. லஞ்சம் வாங்கினா உடனே லோக் ஆயுக்தா பிடிச்சிருவான். இதுதான் அங்க உள்ள விஷயம். அப்போ இதை பயன்படுத்தி ஸ்டிங் ஆபரேஷன், யாரு போலீஸ் புத்தியை காமிச்சு, யார் அண்ணாமலை லஞ்சம் வாங்குவதை படம் எடுத்துட்டாரு. படம் எடுத்து லோக் ஆயுக்தாட்ட கொடுத்தாச்சு. கொடுத்து அவங்க இதை சம்மன் அனுப்பின பிறகு பதவி விலகுறாரு. பிஜேபி முதலமைச்சர் எடியூரப்பா மாறுவதற்கு காரணம் அண்ணாமலை, மூளை PL சந்தோஷ். இதுதான் கர்நாடக அரசியல். அப்போ மறுபடியும் PL சந்தோஷ் அங்கே முதலமைச்சர் ஆக முடியல. அதோட அண்ணாமலை
பிஆர்எஸ். ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட்டில் ஒரு முதலமைச்சரையே நீங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணினா விட மாட்டாங்க. அப்போ சரி நம்ம பையன் பிஜேபிக்கார பையன் பிஎல் சந்தோஷுக்காக செஞ்சிட்டான், ரைட்டு, நீ கர்நாடகா இருக்கக்கூடாது, விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிரு. இப்படி விரட்டப்பட்டவர் தான் அண்ணாமலை. விரட்டிய பிறகு சென்னை வர்றாரு. சென்னை வந்து நீ சகாய ஐயா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு இருந்தார், அதுல முதலமைச்சர். அப்புறம் ரஜினி முதலமைச்சர் கட்சி ஆரம்பிக்கும், அதுல முதலமைச்சர். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த ஐபிஎஸ் ஆபீசர் முதலமைச்சர். இதுதான் நடந்தது. யாரும் கட்சி ஆரம்பிக்கல. அப்புறம் தான் பிஎல் சந்தோஷ் போறாரு, உன்னை நம்பி நான் தெருவுக்கு வந்துட்டேன், இல்லை அவசரப்படாத, உன்னை நான் மாநில தலைவர் ஆக்குறேன். அப்படி ஆக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை அரசியலுக்கு வந்துட்டாரு. அண்ணாமலை என்ன அசைன்மெண்ட்னா திமுகவை எதிர்த்து அடிக்கணும். யாரும் இவ்வளவு வேகமா திமுக அடிச்சது இல்லை. நம்முடைய எதிரிய திமுக தான், சனாதனத்தினுடைய எதிரி திமுக தான். இதுதான் அண்ணாமலை கொடுக்க. அண்ணாமலை அதை சரியா செஞ்சார். அண்ணாமலை அதை சரியா செஞ்சு 3 வருஷத்துல பிஜேபியை நீங்க சீர்காழி சத்யா உட்பட தங்கம் கடத்தனம் உட்பட எல்லா பயிலையும் பிஜேபியில் கொண்டு வந்துட்டார். இப்போ என்ன அண்ணாமலைக்கு பிரச்சனைனா, இந்த தேர்தலுக்கு அப்புறம், தேர்தலுக்கு முன்பு மோடிக்கு 75 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. 75 வயசுக்கு மேலே பிஜேபி யாருக்கும் பதவி கொடுக்காது. ஆனால் மோடி தனக்கு பதவி கொடுக்க சொல்லி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த அழுத்தத்தை அரசியல் பண்ணி அதை அமுல்படுத்தினவர் பிஎல் சந்தோஷ். யாருக்கு எதிரா? மோகன் பகாவத்துக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் தலைவர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடிய ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு தன்னுடைய ஆதரவாளர் ஒருவரை நிறுத்துறாரு. எங்க? நாக்பூர்ல. அப்போ அங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் வர முடியும். மோடி சிற்பவன் பார்ப்பனர் அல்லாத தன்னுடைய ஆதரவாளர் நிறுத்துறாரு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி கட்டளையிடக்கூடிய இயக்கம். தன்னுடைய ஆதரவாளர் அங்க இருந்தா தனக்கு ரூட்டு கிளியர். ஆனா மோகன் பாகவத் தூக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மோகன் பாகவத் என்ன நினைக்கிறாரு? மோடியை தூக்கணும்னு நினைக்கிறாரு. பிஜேபி மாநில தலைவரா அண்ணாமலை யாருக்கு சப்போர்ட்னா மோடி, அமித்ஷா, பிஎல் சந்தோஷ் ஒரு குரூப் நான் பிராமின்ஸ். நான் பிராமின்ல ஒரு பிராமின் இருக்கார், யாரு? பிஎல் சந்தோஷ். இப்போ நாக்பூர் சிற்பவன் பார்ப்பனர்களுக்கும் சிற்பவன் பார்ப்பனர் அல்லாத நான் பிராமினுக்குள்ள 2 சண்டை, 2 கோஷ்டி. இது உருவாக்கியவர் யாரு? மோடி. இவர் மோடி குழுவில் இருக்கார். யாரு? நம்ம அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ், அமித்ஷா, இவர் ஒரு பெரிய டீமு. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு நீங்க ஆர்எஸ்எஸ் தான் ஜேபி நட்டாவை பிஜேபியினுடைய தேசிய தலைவரா நியமிக்கிறாங்க. ஆனா நட்டா மோடியால மாறிடுறாரு. ஆர்எஸ்எஸ் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். ஆர்எஸ்எஸ் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் எப்பவுமே அதுக்கப்புறம் தான் மோகன் பகவத் ஏற்பட்ட விமர்சனங்களை கொட்டினாரு. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியா பண்ணாது. என்ன பண்ணும்? ஸ்லோவா பண்ணும். நீங்க ஸ்லோ பேஷன் எப்படி இருக்கும்? ஸ்லோவா தான் இருக்கு. இப்போ ஆட்டம் ஆரம்பம் பம் பம். என்ன நடக்குதுன்னா, மோடியா மோகன் பகாவத்தா இந்த சண்டை ஓடுது. இப்போ நட்டா அமைச்சராக்கிட்டார். யாரு? மோடி. இப்ப நட்டா இடத்துக்கு தன்னுடைய ஆதரவாளர் உட்கார வைக்கணும். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது? ஏன் ஆளை உட்கார வைக்கணும்? இப்போ இந்த சண்டையில இன்றைக்கு வரைக்கும் யாரும் உட்கார வைக்கல. தேசிய பாஜகவுடைய தலைவரா ஜேபி நட்டா சீட்ல யாரும் பகாவத் ஆளா மோடி ஆளா? யார் ஜெயிப்பா? இது இப்போ ஓடிட்டு இருக்கிற கோல்டு வார். சரியா? அப்போ அண்ணாமலை பார்த்தாரு, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. உலகம் முழுக்க இருக்கான். பிரிட்டிஷ்காரனே ஜெயிக்க முடியல. யாரு? பிரிட்டிஷ்காரன் சரண்டர் ஆயிட்டான். நேரு ஜெயிக்க முடியல, சரண்டர் ஆயிட்டார். இந்திரா காந்தி ஜெயிக்க முடியல, சரண்டர் ஆயிட்டார். பல பேர் ஆர்எஸ்எஸ்க்கு சரண்டர். மோடி எப்படி ஜெயிப்பார்? இதை தெரிந்து கொண்ட அண்ணாமலை, நம்ம இந்த சண்டைக்குள்ள இருந்தோம்னா நம்ம ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி நம்மள ஏதாவது காலி பண்ணிடுவாங்க. நம்மள கரெக்டாக ரூட்டை பிடிச்சிட்டீங்க. அப்போ இங்கே திமுக அதிமுக மிரட்டி சேர்த்த
டாலர்கள் இருக்குது, பவுன்ஸுகள் இருக்குது, யூரோக்கள் இருக்குது, தங்கங்கள் இருக்குது, கட்டிகள் இருக்குது, மணல் கடத்தல் மாஃபியாக்கள்கிட்ட வாங்கின பல கோடி ரூபா பணம் இருக்குது. இதோட ஒரு 6 மாத காலம் போய் மேற்கத்தி நாட்டில் இனி என்னத்தை படிக்க போகிறார்? இவர் என்ன அம்பேத்கரா இவர்? இல்லை இவர் ஏதாவது பெரிய ஜவஹர்லால் நேருவா? இந்த சண்டே பஞ்சாயத்தே வேண்டாம், யாரையும் போட்டுக்க, நான் படிக்க போகிறேன். அங்கே போய் நீங்கள் லண்டனில் தெரு வச்சுருப்பான், நம்ம ஒரு டுட்டோரியல் சென்டர் மாதிரி. அங்கே போய் 6 மாதம் மாஸ்டர் ஆஃப் ஜேர்னலிசம் படிக்கிறதாக அவனுக்கு ஒரு 5000 பவுன்ஸை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 2 நாள் டியூஷனு, ஒரு சர்டிஃபிகேட் அடித்து கையில் கொடுத்துரும். மேட் இன் பிரிட்டன் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் சோன்ஸோ லண்டன் போட்டு. இங்கே வந்தால் அங்கே ஏதாவது முட்டுச்சந்தில் இருக்கிற டுட்டோரியல் காலேஜ் லண்டன் தானே? ஆமாம், அங்கே முட்டுச்சந்தில் இருக்கும், நிறைய புற்றீசல் மாதிரி இருக்கும். அதில் ஒன்றில் ஒரு சர்டிஃபிகேட். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் சொன்னாங்க ஐயா. இல்லைங்க, அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அப்ரூவ்டு முட்டுச்சந்தி டுட்டோரியல் காலேஜ் நிறைய இருக்குது. நான் பையன்கிட்ட விசாரிச்சுட்டேன். டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி. ஆமாம், அங்கேயும் நிறைய ஜேபிஆர் இருப்பான்ல, அங்கேயும் பனிமலர் இருக்கு, அங்கேயும் ஐஸ்வரி கணேஷ் இருக்கான். எங்கே? லண்டனில். அப்போ அதே போல் அங்கேயும் அப்ரூவல் வாங்காத டிடி நாயுடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக்கல் இருக்குது. ஓ, அப்படி ஏதோ ஒன்றில் அண்ணாமலை போயிட்டு 6 மாதம் நிம்மதியாக இருந்துட்டு, இங்கே பிஜேபி தலைவர் வேண்டாம், தொண்டர் வேண்டாம், இங்கே இருக்கிற காசை சேஃப்டி பண்ணிக்கலாம், சேஃப்டி பண்ணிட்டு வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு இப்ப இந்த அவர் தலைமை வந்து? என்னுடைய கணக்குப்படி ஒரு 5000 கோடி வரும். அப்பா, திராவிட கட்சியில சம்பாதிக்க விட அவர் திராவிட கட்சியில் சம்பாதிச்சுதானே இவர் அதிகமா. நீங்க சினிமா போஸ்டர் ஓட்டுன ராஜேந்திர பாலாஜி பல 1000 கோடி வச்சிருக்காரு. நீங்க ரியல் எஸ்டேட்ல ஒரு இடம் 100 கோடிங்க. 50 இடம் இருந்தா எவ்வளவு? 5000 கோடி. 5000 கோடி. நீங்க இப்போ 100 கோடி ஊழல், 100 கோடி ஏமாத்திட்டாருன்னு, இடத்த ஏமாத்திட்டாருன்னு இப்போ ஒரு வாரமா ஒரு செய்தி ஓடுது. விஜயபாஸ்கர் மேல ஒரு ப்ராப்பர்ட்டி எவ்வளவு? ஒரு ப்ராப்பர்ட்டி 22 ஏக்கர் 100 கோடி. அவர் 5 வருஷமா இருந்திருக்காரு. 5 வருஷம் எத்தனை ப்ராப்பர்ட்டி ஏமாத்திருப்பாரு? ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லைன்னா தலைமறைவா இருக்க முடியுமா? 4 தனிப்படை 100 கோடி மாதிரி. அப்ப எத்தனை ஒரு 50 ப்ராப்பர்ட்டியை அவரை 5 வருஷம் அமைச்சராக இருக்கும்போது ஏமாத்தாம இருந்திருப்பாரா? அப்ப எவ்வளவு இருக்கு அவர் சொத்து அவர்கிட்ட? 5000 கோடி இருக்கா? கண்டிப்பா. கணக்கு சரியா? அப்போ ஏங்க, ஒரு அமைச்சர் ஒரு மாநில தலைவர்னா என் தகுதிக்கு 5000 கோடி கூட நான் எதுக்கே தலைவராக இருக்கணும்? ஆனா இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்லாம் அந்த அளவுக்கு சம்பாதிக்கல ஐயா. உழைக்க தெரியாத பயிலுவோம். தமிழிசை இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாங்க, இல்லை எல்லாமே கோடிகள் வித்தியாசம் இருக்குமே தவிர எல்லாம். நீங்க அக்கா தமிழிசை பாண்டிச்சேரியில் மூணுனா பல பார்களை, பல சாராய ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு. நாங்கள் தினம் கருப்பு கடலில் லோகு ஐயப்ப அடிச்சடிச்சு விட்டுறத பல போஸ்டர் பார்த்துருக்கோம். அக்கா சாதாரண அக்கா இல்லை, அக்கா நீங்கள் வருமான அக்கா. இப்போ பாண்டிச்சேரியில் இங்கே தெலுங்கானாவில் தான் ஒன்றும் பருப்பு வேகலை. சந்திரசேகர ராவ் நீங்கள் ஆப்பு வச்சிட்டாரு. பாண்டிச்சேரியில் பல சாராய மூடி கிடந்த சாராய ஆலைகள், பழைய மில்லுகள்லாம் அக்கா நல்லா துட்டு பார்த்துச்சு. போஸ்டர் நான் லோக ஐயப்பன் அடித்து பல போஸ்டர் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கேன். இப்போ எல்முருகனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி. இப்போ சார், அரசியலுக்கு வருவது கக்கனை போல, காமராஜ் போல இப்போ தியாகம் பண்ணுறக்கா வர்றாங்க. அப்புறம் கவுன்சிலர் வச்சிருக்கா 100 கோடி. எனக்கு தெரிஞ்சு பல கவுன்சிலர் 100 கோடி வச்சிருக்கான். அவனை கேட்காம அந்த ஏரியா அவனை வீடும் கட்டக்கூடாது, செங்கல் போட்டால் வந்துடுவான். அப்போ அண்ணாமலை என்ன முடிவு பண்ணிட்டாரு? இது இந்த கண்டிப்பாக மோடி ஜெயிப்பாரா, நட்டா சீட்டுக்கு யாரை போட போறான்னு தெரியல. சண்டை பெருசாக ஓடிட்டு இருக்கு. இது எப்போ வேண்டுமானாலும் வெடிக்கும், எப்போ வேண்டுமானாலும் வெடிக்கும். சண்டை மோதலாக மாறும், வெடிக்கும். சரியா? அப்போ மோதல் வெடிக்கும், சண்டை சச்சரவு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கும் எப்போ வேண்டுமானாலும் நம்ம ஊர் சண்டை மாதிரி கும்புன்னு குரூப் பாலிடிக்ஸ் ஆயிரும். இது அண்ணாமலை பார்த்தாரு, நம்ம சேஃப்டியாக தப்பிச்சிருவோம். முடிவு பண்ணி லண்டனுக்கு நான் படிக்க போகிறேன் அனுப்பு. 6 மாதம் எல்லாம் மறந்துடுவாங்க. 6 மாதம் மறந்துடுவாங்க எல்லாம். ஆனால் இடையில அந்த தமிழிசை அவர்களுக்கும் ஒரு அண்ணாமலை அவர்களுக்கும் கிளாஸ் நடந்துச்சு இல்லையா? அது வந்து சூர்யாவை விட்டு திருச்சி சூர்யா விட்டு தமிழிசை பேச சொன்னார்.
பேசி கீசி அதை விரட்டி ஓரமாக உட்கார வைக்க, காய்கறி ரகுற மாதிரி உட்கார வைக்கலான்னு பார்த்தாரு. அக்கா தமிழிசையை காய்கறி ரகுற மாதிரி உட்கார வைக்க முடியுமா? அது மோடிக்கு மோடியவே நேரம் தெரியும். அப்போ அது நேரம் என்ன ஆகி போச்சு? அதுதாங்க முதல் தலைவர். அப்புறம் தாங்க இவரே வந்தாரு. அது எத்தனை நாள் பிஜேபியில் இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கு பிஜேபியில்? அந்த அம்மாவுக்கு தெரியாத டெல்லி தலைவர்களே அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை நேற்று பொழைச்ச முந்தான மலையில பெஞ்ச காலம். ஆனா தமிழிசை 20-30 வருஷம் அத்வானி தெரியும், முரளி மனோகர் ஜோஷி தெரியும், பல பேரை தெரியும். அந்த சொல்ல போனா தமிழிசையை வந்து தமிழக தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்துல பிஜேபி இருக்குன்னு தெரியும். அப்போ இப்படி அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அண்ணாமலை குழு, அமித்ஷா, PL சந்தோஷ், மோடி எப்போது வேண்டுமானாலும் RSS-ஆல் அகற்றப்படலாம். இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்பு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இதுதான் இப்போ அண்ணாமலை அவசர அவசரமா ஏங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கும்போது 6 மாசம் கட்சி விட்டு போறேன்னா அவருடைய நிலைமை யோசிச்சுப்பார். இல்ல இருந்தாலும் மத்தியில இருக்க பிஜேபிக்கு வந்து சந்தேகம் வராதா? ஏன் அண்ணாமலை திடீர்னு வெளில போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராதா? இல்ல அவங்க அண்ணாமலை எதை செஞ்சாலும் அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அண்ணாமலை அவங்க கோஷ்டி, PL சந்தோஷ் கோஷ்டி, அமித்ஷா கோஷ்டி, மோடி கோஷ்டி. சரி ஓகே, நமக்கு எதிராக புலி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, நம்மளை கடிச்சு வைக்காம இருந்த சரி. அந்த நிலைமையில தான் ரைட்டு. அண்ணாமலைக்கே பிடிக்கல, பிடிக்கல ரைட் ஓகே சரி, விருப்பம் கூட பண்ணிக்க. இதுதான் அண்ணாமலையுடைய லண்டன் பயணம். நீங்க லண்டன்ல படிக்க போல அவர் எங்க போறாருன்னா லண்டன்ல ஓய்வெடுக்க போறாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளும் முதல்லயே போயிடுச்சு. டாலர்கள், பவுண்ட்ஸுகள், யூரோக்கள் எல்லாம் முதல்லயே போயிடுச்சு. போய் இப்போ தங்க கடத்தல் ஏதாவது செய்தி வருது, அது ஃபேக் நியூஸோ உண்மை நியூஸோ தெரியாது. அப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை செம கெட்டிக்காரர். ஏன்னா காவல்துறையிலிருந்து நீங்கள் இங்கே இருக்கிற உளவுத்துறை, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருந்தார் 3 வருஷம். இவர் அல்லகையா இருக்கிற சவுக்கு 200 கோடி வச்சிருக்கானா. சவுக்கு எவ்வளவு? 200 கோடி. நீங்க 3ஆவது வீட்டுக்கு 3.5 கோடி, 4ஆவது வீட்டுக்கு 4.5 கோடி, 7ஆவது வீட்டுக்கு 7.5 கோடி, தெருக்கோடி மக்கள் பூரா. சவுக்கு கணக்கே. சவுக்கு வீட்டை பார்த்தீங்களா? அப்போ சவுக்கு சிசியன், அண்ணாமலையுடைய சிசியன். சிசியனே இப்படி இருந்தா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை சிசியன் இன்னொரு ஆள் 5 கோடி கூடு கட்டியிருக்கு. இல்லை இப்போ அண்ணாமலையுடைய சிசியனுகளை சவுக்குக்கு 5 கோடி, இன்னொரு சிசியன் 5 கோடி. அப்ப அண்ணாமலைக்கு எத்தனை 1000 கோடி இருக்கு? அப்புறம் நான் சொன்னா என்னுடைய கணக்கு 5000 கோடி சரியா? கண்டிப்பா. நேற்று ஆரம்பிச்ச சீமானே 1000 கோடி வச்சிருக்காருங்கிறாங்க. 3 லட்சம் ரூபா பங்களால் குடியிருக்காரு. வாடகை 3 லட்சம். எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. 3 லட்சம். அப்புறம் வாழ்க்கை ஸ்டைலு, போக்குவரத்து, கொடைக்கானல் பங்களா, ஊட்டி எஸ்டேட்டு, அப்போ இதெல்லாம் 1000 கோடிக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செல்லூர் ராஜ் மதுரை பஸ் ஸ்டாண்டில் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து காசு வாங்கிட்டு இருந்தார். எனக்கு தெரியல, நான் யாரோ சொல்லல, நேராக பார்த்து. இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஒரு 5000 கோடி வச்சிருக்காரு. திருப்பூர் HRNC மினிஸ்டராக இருந்தார் MSM ஆனந்தன், லாரி கிளீனர். அவர் திருப்பூர்ல 10,000 கோடி வச்சிருக்காரு. எவ்வளவு கோடி? 10,000 கோடி. ஆமா. எப்படி அவ்வளவு குயிக்கா? எப்படியா? மக்கள் வரியா கட்டது அப்படியே எடுத்துக்கிறது. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல மதுரை மேலூர் உதயகுமார் அவங்க அப்பாவும் அதாவது டைம் கீப்பர், அவரு வருவாய்த்துறை அமைச்சர். இன்னைக்கு அவரு ஒரு 5000 கோடி இருக்கு. வேலுமணிட்ட 1 லட்சம் கோடி இருக்கு. தங்கமணிட்ட 50,000 கோடி இருக்கு. வீரமணிட்ட 20,000. அப்போ மணிகள் பூரா மணிகிட்ட போய் சேர்ந்துச்சு. இதுதான் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை. நீங்க மக்கள் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிற தந்தை பெரியார் சொன்னார். இப்போ இதுதான் அரசியல். அதனால அண்ணாமலை 3 வருஷத்தில் வந்தாரு, அறுவடை பண்ணாரு, கிளம்பி லண்டன்ல போயிட்டார். லண்டன்ல போய் ஒருத்தையும் ஒண்ணுமே டச் பண்ண முடியாது. கடுமையான சட்டம். லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா அங்க யாரையுமே டச் பண்ண முடியாது. அந்த நாட்டு சட்டம் அந்த நாட்டு குடிமக்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும். அதனால லண்டன்ல ஓய்வு எடுக்கட்டும், பிரிட்டிஷ் இளவரசராக வரட்டும். அண்ணாமலை இனி நீங்க அரவக்குறிச்சி வாசி அல்ல, எந்த வாசி? லண்டன் வாசி, பிரிட்டிஷ் வாசி. ஆங்கிலேயனுக்கு இணையாக நீங்க ஆங்கில கலாச்சாரத்துல நீங்க நம்ம எல்லாம் ஆண்டு அடிமைப்படுத்தின ஆங்கிலேயனுக்கு அங்க போய் செட்டில் ஆகிறார். அதனால வாழ்க அண்ணாமலை, வளர்க பிஜேபி. நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஐயா.
உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.